அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் ஸலாஸன் வ ஸலாஸீன். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 முறை சுப்ஹானல்லாஹ் என்றும் வ ஹமிதல்லாஹ ஸலாஸன் வ ஸலாஸீன் இன்னும் 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் வகப்பரல்லாஹ ஸலாஸன் வ ஸலாஸீன் 33 முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுவார்களோ, தில்க திஸாத்துன் வ திஸ்ஊன், இது மொத்தம் 99 முறை ஆகிவிட்டது. 100ஐ பூர்த்தியாக ஆக்குவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறினால் 100 பூர்த்தியாகிவிடும். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதை கூறுவார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஃபிரத் ஹதாயாஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வயின் கானத் மிஸ்ல ஜபதில் பஹரி, கடல் நுரை அளவிற்கு அதிகமாக அவர்களுடைய பாவம் இருந்தாலும், கடல் நுரை எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அவ்வளவு அதிகமாக அவருடைய பாவங்கள் இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹ்களை ஓதக்கூடிய வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தகைய நற்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.